புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளதால் மலைச்சாலை மற்றும் நகர்ப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். குறிஞ்சிவேல் வணக்கம். இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணி நடைபெறுகிறதா? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக அகிலா, மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வார இறுதி நாள் மற்றும் புத்தாண்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை இன்று வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றுலா பயணி வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து காணப்பட்டது. இதனால் செண்பகனூர், சீனிவாசபுரம், மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, உவர்த்த நகர், கல்லறைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. மேலும் கொடைக்கானல் மலைச்சாலையை போக்குவரத்து நெரிசலிருந்து சிறிது ஓய்வு எடுக்கும் வகையில் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகே சுற்றுலா பயணிகள் சிறு நேரத்தை கழித்த பிறகு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணி வருகை அதிகமாக இருக்கும் என்பதாலும் முக்கிய நகர் பகுதிகளில் கூடுதலான போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து சரி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.